நயனார் துணையில நிலாவும் சோழனும் சேரணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. குளிர் அடிக்குதுன்னு சொல்லி எல்லாரும் ஹால்ல இருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த நேரம் நிலா வந்து ஹால்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சோழன் உங்களுக்கு டீ போட்டு தரட்டுமான்னு கேட்குறாங்க. டீ போட பார்க்குறாங்க. டீ போட தெரியாது அவருக்கு தான். டீ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து டீ கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டே நிலா வந்து பேசிட்டு இருக்காங்க சோழன் கூட நல்லா. அப்போ நம்ம எப்படியாவது விஷயத்தை கேட்டுருவோம்னு சொல்லி நமக்கு விவாதத்து வேணுமா, இல்லை அன்னைக்கு நம்ம முடிவெடுத்தோம் ரைட், ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நிலா வந்து பட்டுன்னு சொல்லிடுறாங்க, ஆமாங்க எனக்கு கண்டிப்பாக வேணும், உங்கள் கூட அதுக்காக வாழ சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே அதை மனசுடைஞ்சு போயிடுறாரு சோழன். சோழன் வந்து அப்போ நிலா உறுதியாக இருக்காங்க இந்த விஷயத்தில், அவங்கள மாற்ற முடியாதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. மறுநாள் கோர்ட்டுக்கு போனால் கேட்குறாங்க ஜட்ஜு, நீங்கள் 2 பேரும் மியூச்சுவல் கன்சர்ன் தானே, பிரிஞ்சுக்கிறீங்களா இல்லைன்னா வேறு ஏதாவது முடிவு பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நிலா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. ஆனால் சட்டுன்னு வந்து சோழன் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றாரு. நிலா மனசில் கூட மாற்றம் வந்துடும் போல, அந்த சோழன் அதை கூட புரிஞ்சிக்காம அவராக முடிவு பண்ணிட்டாரு. நிலா என்ன பண்ணனே தெரில. சோழனை பார்த்துட்டே இருக்காங்க. ஜட்ஜி செகண்ட் கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்றாங்க. அங்கே போனால் சோழன் வந்து அடுத்து நம்ம தானான்னு சொல்லி பக்கத்தில் உள்ள லாயர்ட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. கடுப்பாகிறாங்க நிலா. நிலா கடுப்பாகிறாங்களோ இல்லையோ, ஆடியன்ஸும் ரொம்ப கடுப்பாகிறாங்க இந்த சோழனை பார்த்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.